நைட்டு டின்னருக்கு தேங்காய் பால் சாப்பாடும் முட்டை கிரேவியும் தான் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். முட்டை கிரேவி வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யறதுனா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட புதினா இல்லை, அதை நான் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக அப்புறம் ஒரு அரை வச்சு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக முந்திரி, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து புளிக்காத தயிர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை கொஞ்சமாக எண்ணெயில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லியும் கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர்